ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ரவா தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே ஹோட்டலுக்கு போய் ரவா தோசை சாப்பிடணும்னு நினைக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்களே செஞ்சிரு, இதான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. வாங்க அந்த ரவா தோசை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரவை 1 கப் சேர்த்திக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். அரிசி மாவு 3/4 கப் சேர்த்திக்கலாங்க. மைதா மாவு 3/4 கப். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. மிளகு நான் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. உங்களுக்கு அந்த மிளகு பிடிக்கும், அப்படியே கடிச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம். அந்த தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நான் கட் பண்ண பச்சை மிளகாய் 2 வச்சுருக்கேங்க, அதை சேர்த்திக்கிறேன். இஞ்சி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முந்திரி வச்சுருக்கேங்க. முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹோட்டல் ஸ்டைலுங்கிறதுனால நான் முந்திரி பருப்பாக சேர்த்திருக்கேன். ரவா அளந்தோம்ல அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 கப்பு தண்ணி சேர்த்திட்டேங்க. சர்க்கரை 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. நமக்கு இந்த அளவு திக்னஸே சரியாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தால் நான் கொஞ்சமாக கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு. நம்ம ரிவர்ஸ்லேருந்து இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. உங்களுக்கு நெய் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட தேவையில்லைங்க. ரவா தோசை நம்ம 1 சைடு வெந்தாலே அதுவே நமக்கு சரியாக இருக்கும். நம்ம மெலிசாதான் ஊற்றுறோம், அதனால் திருப்பிலாம் போட தேவையில்லை, அதுவே நமக்கு வெந்து வந்துடும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேங்க. ஒவ்வொரு டைம் நம்ம தோசை ஊற்றும் பொழுதும் நம்ம நல்லா கலந்து விட்டு ஊற்றணுங்க. ரவை இல்லாட்டி நம்ம அடியில் தேங்கி நின்றுக்கும். அதனால் ஒவ்வொரு டைம் கலந்து விட்டு ஊற்றுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு 2 தோசை கூட ஊற்றி கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் கூட நம்ம பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திக்கலாம். பாருங்கள் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவா தோசை அவ்வளோ கிறிஸ்பியாக சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ஹோட்டல் பக்கமே யாரும் போய் ரவா தோசையை சாப்பிட்ணுன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவு டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரவா தோசைக்கு நம்ம சைடிஷ் நான் சாம்பாரும் சட்னியும் வச்சுருக்கேங்க. சாம்பார் கேரட்டு, பீன்ஸு, பாசிப்பருப்புலாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னி சாம்பாரோட நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye.